ஜல்லிக்கட்டு நடத்த கோரி திருச்சியில் மாணவர்கள், இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்கலாம். சார்லஸ், திருச்சியில் எந்த இடத்தில் போராட்டம் நடைபெறுகிறது? எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறாங்க? கார்த்திகேயன், திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னதாக உள்ள பிரதான சாலையில மாணவர்கள் அனைவருமே காலை ஒன்று கூடினாங்க. முன்னதாக அவங்க வெஸ்டி பள்ளியிலிருந்து பேரணியா புறப்பட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி புறப்பட்டு வந்தாங்க. ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும், மாநில அரசும் அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என அவங்க கோஷங்களை எழுப்பியவாறும் பதாகைகளை ஏந்தியும் அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தொடர்ந்து இப்ப தற்போது அவங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னதாக உள்ள சாலையில அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த சாலை முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இங்க போக்குவரத்து பாதிப்பு என்பது போக்குவரத்து வேறு திசையில அவங்க மாற்றி விட்டுருக்காங்க போலீசார். தொடர்ந்து போலீசார், அதாவது துணை ஆணையர் மயில்வாங்கன் தலைமையில போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தையில அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம், உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கக்கூடிய அந்த உத்தரவு வருமாறு போராட்டம் தொடரும் சொல்லி இப்ப தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மாவட்ட ஆட்சியர் இங்கு தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இல்லை. அது மட்டுமல்லாமல் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரியும் இங்கே சம்பவ இடத்துக்கு வர வேண்டும் என ஏற்கனவே வைத்திருந்தாங்க. இவங்க இருவரும் வேறு பணியின் காரணமாக அவர்கள் வேற இடத்துல இருப்பதால் நேர்முக உதவியாளர், மாவட்ட ஆட்சியரோட நேர்முக உதவியாளர் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தாங்க. அதற்கும் மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம், உடனடியாக எங்களை ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சார்லஸ், தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல மாணவர்களும் இளைஞர்களும் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்க. உச்சநீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்ற நம்பிக்கை நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? இளைஞர்கள் பொறுத்தவரை, அதாவது அவர்கள் இப்ப அடுத்த கட்டமாக ஒவ்வொரு நாளும் இன்று நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் என்பது ஒரு ஜல்லிக்கட்டு காலை அழைத்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட இதுல பெண்கள் சிலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால் 2-3 நாட்களாக தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறுகிறது. மாணவர்கள் இந்த போராட்டத்தை துவக்கினாங்க. இப்ப தற்போது பொதுமக்கள் தங்களுடைய ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டத்துல பொதுமக்களும் கலந்து கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில பொதுமக்களும் கலந்து கொண்டு வரும் நிலையில ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெறும். ஜல்லிக்கட்டு சில அமைப்புகள், அதாவது குறிப்பாக சில பகுதிகளில் அவர்கள் தடையை மீறி கூட நடத்துவோம் என்று காவல்துறையிடமே நேரடியாக அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. எங்களுக்கு உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்சியை பொறுத்தவரை சூரியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு என்பது நடைபெறும். ஒட்டுமொத்தமாக திருச்சி சுற்றியுள்ள அனைத்து கிராமப்புற பகுதிகள் மட்டுமில்லாமல் இளைஞர்கள் இப்ப தற்போது நேரடியாக இந்த கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் ஒன்றிணைந்திருக்காங்க. திருச்சியில இன்று காலை இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றது. இதேபோல் லால்குடி பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் மூலம் பேரணியில அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதே போல மாலையும் ஒரு மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை மாலை கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்லூரியை முடித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்திருக்காங்க. இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்க வேண்டும். அதற்கான உடனடியாக அந்த தடையை நீக்க வேண்டி உடனடியாக ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் தொடர்ந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப கூட சற்று நேரத்துக்கு முன்னதாக துணை ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனா பேச்சுவார்த்தையில அவர்கள் நாங்கள் உடனடியாக ஜல்லிக்கட்டு நடத்திய அனுமதி வழங்கும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் எனவும் அவர்கள் இப்ப சாலையில தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஜல்லிக்கட்டு நடத்த கோரி திருச்சியில் மாணவர்களும் இளைஞர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த தற்போதைய தகவல்களை தந்தமைக்கு நன்றி.